அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் 4 ஆசிரியர் ஔவையார் இயற்றிய புறநானூறு பாடப்பகுதியை இன்றைய பாடவேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த 4வது இயல் முழுக்க கல்வியின் சிறப்பு, கற்றலின் பயன்களை சொல்லக்கூடிய இயல் பகுதி. பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள் இதில் வெற்றி பெற இடையீடு, புறநானூறு, கல்வியின் சிறப்பும் கற்றலின் பயன்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. இந்த புறநானூறு கல்வியின் சிறப்பை சொல்லக்கூடிய நூல். கல்வி கற்றவருக்கு எங்கு சென்றாலும் நன்மதிப்பு அப்படிங்கிற கருத்தை மையமாக கொண்ட நூல் புறநானூறு. தமிழ் மொழியில் தோன்றிய மிக பழமையான நூல்களை சங்க இலக்கியங்கள் என்பர். சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 10 நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மலைபடுகடா, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆக 10 நூல்கள். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குநூறு, ஒத்த பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆக 8 நூல்கள், 8 தொகை நூல்கள். 10 நூல்களும் 10 பாட்டு, 8 தொகை நூல்கள் 8 நூல்களும் சேர்ந்த 18 நூல்களை நாம் 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 8 தொகை நூல்கள் அகப்பொருளும் புறப்பொருளும் தழுவிய நூல். அகப்பொருள் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவனுடைய காதல் ஒழுக்கத்தை எத்தகைய புறத்தாருக்கும் கூற இயலாததாய் தன் உள்ளத்தை வைத்து நுகரப்படுவதை அகப்பொருள். புறப்பொருள் கல்வி, வீரம், கொடை, அக்கால மக்களின் அரசியல், கலை வளர்ச்சி, பழக்க வழக்கங்கள், வாணிபம் போன்ற புறச்செய்திகளை பற்றி சொல்லுவதை புறப்பொருள். 8 தொகை நூல்களில் அகப்பொருள் கல்விய நூல்களின் எண்ணிக்கை 5. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குநூறு, கலித்தொகை, அகநானூறு. இது 5ம் அகப்பொருள் கல்விய நூல். புறப்பொருள் தழுவிய நூல்கள்: புறநானூறு, பதிற்று பத்து, அகமும் புறமும் தழுவிய நூல் பரிபாடல். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னைக்கு இந்த 8 தொகை நூல்களில் நம் பாடப்பகுதியில் புறநானூறு, இந்த புறநானூறு பாடப்பகுதியை தான் இப்போ பார்க்க நாம் இருக்கின்றோம். புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறப்பொருள் தழுவிய 400 பாடல்களின் தொகுப்பை புறநானூறு. இந்த புறநானூறுக்கு வழங்கும் வேறு பெயர் புறம், புறப்பாட்டு என்று அழைப்பர். புறநானூற்றின் கண் அமைந்துள்ள திணைகள்: வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என 11 திணைகள் புறநானூற்றின் கண் அமைந்துள்ள திணைகள். துறைகள் 65. புறநானூற்றை 150க்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்கள் பாடியுள்ளனர்.
புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றை தொகுப்பித்தவர் பெயர் தெரிவிக்கப்படவில்லை. புறநானூறு ஒரு வரலாற்று நூல். சேர சோழ பாண்டியர்களை பற்றியும் சிற்றரசர்களையும் அக்கால மக்களின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய நூல். 15 பாண்டிய நெடுஞ்செழியன் முதலான 15 பாண்டிய மன்னர்களையும் கரிகால சோழன் முதலான 18 சோழ அரசர்களையும் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் முதலான 18 சேர அரசர்களையும் சிறப்பித்து பாடிய நூல் புறநானூறு. இப்படிப்பட்ட அந்த நூலை தமிழரின் உயரியல் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல். வாழ்வியல் சிந்தனை அக்கால மக்களின் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, நாகரீகம், கலை, வளர்ச்சி, வீரம், கொடை, ஆடை, அணிகலன்கள், பழக்க வழக்கங்கள், வாணிபம் போன்றவற்றை அறிய உதவக்கூடிய நூல். அதனால தான் உயரியல் வாழ்வியல் சிந்தனைகளை அறியக்கூடிய கருவூலமாக விளங்கும் நூல் புறநானூறு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் நூல்வெளிக்கு செல்வோம். நூல்வெளியில் உள்ள கருத்தை பார்க்கலாம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது புறப்பொருள் பற்றியது. புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரீகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. இப்போ இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா கேட்குறாங்க. புறநானூறுக்கு வழங்கும் வேறு பெயர் புறப்பாட்டு. 2 மதிப்பெண் வினா. புறநானூறு பற்றி குறிப்பு வரைக. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது புறப்பொருள் பற்றிய புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. இவ்வளவும் எழுதுனா 2 மதிப்பெண் வினா. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. அதியமானிடம் நட்பு பாராட்டி அவ்வை அவருக்காக தூது சென்றவர். அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூற்றில் 33 பாடல்கள், ஏறத்தாழ 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த ஔவையார் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தவர். அதியமானிடம் நட்பு பாராட்டி ஔவையார் அவருக்கு தூதாக சென்றவர். அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூற்றில் 33 பாடல்கள் என மொத்தம் 59 பாடல்களை பாடியுள்ளவர் ஔவையார். இது ஔவையாரை பற்றிய குறிப்பு. 2 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. தெளிவாக படித்து நன்கு விடை எழுதவும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நம் பாடப்பகுதிக்கு செல்வோம். இந்த பாடலை பொருளை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி இருக்கு. இப்போ அந்த நூல்வெளியிலே நமக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சிற்றரசரான அதியமான் நெடுமானஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலுக்கு முன்னாடி செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தகடூரை ஆட்சி செய்த சிற்றரசன், கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக கருதப்படக்கூடியவன் அதியமான் நெடுமானஞ்சி. இந்த தகடூர் தான் இன்றைய தர்மபுரி அப்படின்னு சொல்லி நாம் கூறுகிறோம். அப்படிப்பட்ட அந்த அதியமானின் கொடைத்தன்மையை அறிந்து புலவர் பெருமக்கள், பாணர், கூத்தர் முதலியோர் அவனை
பெருமைப்படுத்தி பாடி பரிசிலை பெற்று வந்தனர். இதை கேள்விப்பட்ட ஔவையாரும் அவனை காண தன்னோடு இன்னும் சில புலவர்களையும் அழைத்து கொண்டு அதியமானுடைய அரண்மனைக்கு சென்றார். ஔவை பிராட்டியின் தமிழ் புலமையை அறிந்து அதியமான் மனம் மகிழ்ச்சி அடைந்தார். மனம் மகிழ்ச்சி அடைந்து அதியமான் பரிசிலை மற்ற புலவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஔவையாருக்கு பரிசில் தராமல் காலம் நீட்டித்தான். இதனால் ஔவையார் கோபமுற்று வாயில் காவனிடம் கோபமாக கூறிவிட்டு செல்கிறார். இந்த ஔவையார் வாயில் காவனிடம் கூறிய கருத்துக்கள் தான் நமக்கு இங்கு பாடமாக இடம்பெற்றிருக்கு. வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் பாடல் பகுதிக்கு செல்வோம். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுக்கு மேலே மனப்பாட பாட்டு. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்குள் தச்சன் கைவல் சிரா அர் மடுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. இது பாடல். பாடலுக்கான பொருள்: வாயிலோயே வாயிலோயே வாயில் காப்பவனே வாயில் காப்பவனே வள்ளியோர் வள்ளல்கள் செவி முதல் செவி காது வயங்குமொழி விளங்குகின்ற சொற்கள் வித்தி விதைத்து உள்ளியது நினைத்து உரனுடை வலிமை வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி. அதாவது வறுமை நிலையில் இருக்கக்கூடிய புலவர்களாகிய நாங்கள் வள்ளல் தன்மை கொண்டவர்களை அணுகி நெஞ்சில் உரமோடு அவர்களை சிறப்பை பெருமையாகவும் பெருமைப்படுத்தி பாடியும் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அறவழியில் செல்வதற்கான அறிவார்ந்த சொற்களை அவர்கள் காதிலில் விதைத்து தாம் நினைத்ததை முடிக்கும் வலிமையுடைய வறுமை நிலையில் வாழக்கூடிய புலவர்களாகிய நாங்கள் அவ்வேளையில் வரிசை வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை வள்ளல்களை பற்றி பெருமையாக பாடிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசினை எதிர்பார்க்கும் வறுமை நிலையை உடையது எங்கள் வாழ்க்கை, புலவர்களாகிய எங்கள் வாழ்க்கை. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே, அப்படிப்பட்ட அந்த பரிசிலர்களுக்கு பரிசிலை எதிர்பார்க்கக்கூடிய புலவர்களுக்கு வாயிலை அடைக்காமல் காக்கும் காவலனே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள். கடுமான் விரைவாக ஓடும் குதிரையை உடைய தலைவனே. நெடுமான் அஞ்சி அதியமான் நெடுமான் அஞ்சி விரைவாக ஓடும் குதிரையை உடைய தலைவன்
அதியமா நெடுமா நஞ்சி. தன் அறியலன் கொள். தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய புலவர்களின் வறுமையை போக்கி பரிசிலை தரக்கூடிய தகுதியை அறியாதவனா? என் அறியலன் கொள். என்னுடைய திறமையை அறியவில்லையா? நீ பரிசு தரவில்லை என்றால் பிற நாடுகளுக்கு சென்று பலரோடு சென்று பரிசிலை பெறக்கூடிய புலவராகிய நான் என் திறமையை அறியாதவனா என்று இவ்வாறு வாயில் காவலனிடம் ஔவையார் கூறுகிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் இந்த பாடலுக்கான பொருள் சொல்கிறேன். வாயில் காவலனே, வாயில் காவலனே, வறுமை நிலையில் உள்ள புலவர்களாகிய நாங்கள் வள்ளல் தன்மை கொண்டவர்களை அணுகி மன தைரியத்தோடு மன வலிமையோடு அவர்களின் சிறப்பையும் பெருமையும் கவிதைகளாக பாடுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி அறவழியில் நடப்பதற்கான அறிவார்ந்த சொற்களை அவர்கள் காதில் விதைத்து தான் நினைத்ததை முடித்துவிட்டோம் என்ற வறுமை நிலையில் வாழக்கூடிய புலவர்களாகிய நாங்கள் வரிசை வருந்தும் பரிசில் வாழ்க்கை, அதாவது வள்ளல்களை பெருமையாக பாடக்கூடிய புலவர்களின் கவிதை திறனை அறிந்து பரிசிலை தருவதை எதிர்பார்க்கும் வறுமை நிலையில் உள்ள புலவர்களாகிய நாங்கள் அப்படிப்பட்ட அந்த புலவர்களுக்கு வாயில் அடைக்காமல் காவல் காக்கும் காவலனே, வலிமையான குதிரையை உடைய தலைவனே, அதியமா நெடுமா நஞ்சி, தன்னை நாடி வரக்கூடிய வறியவராகிய புலவர்களின் வறுமை நிலையை போக்குவதற்கான பரிசிலை தரணும் என்ற தகுதியை அறியாதவனா? என் அறியலன் கொள். என் திறமையையும் அறியாதவனா என்று ஔவை பிராட்டி வாயில் காவலனிடம் கூறுகிறார். அடுத்தது மனப்பாட செய்யுள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. உன் மன்னன் பரிசு தரவில்லை, ஆகையால் இந்த உலகத்தில் மற்ற அறிவுடையவர்களும் புகழை உடைய வள்ளல்களும் இன்னும் மாய்ந்து விடவில்லை. வருந்தலை உலகம் அன்றே, இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லை. உன் மன்னன் தான் எனக்கு என்னுடைய புலமைக்குரிய பரிசை தரவில்லை, ஆகையால் உன் மன்னன் தரவில்லை என்றால் என்ன? இந்த உலகத்தில் வேறு அறிவு நிரம்பியவர்களும் புகழை பெற்றவர்களும் வள்ளல் தன்மை கொண்டவர்களும் இந்த உலகில் இன்னும் மாயவில்லை. இந்த உலகமும் இன்னும் வெற்றிடம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி அதியமானுடைய வாயில் காவலனிடம் ஔவை பிராட்டியார் இவ்வாறு கூறுகிறார். ஆதனால் காவினம் கலனே சுருக்கினன் கலப்பை. கலனே கருவி, இசைக்கருவி. யாழ் இசைக்கருவியை காவினம், என்னுடைய இசைக்கருவியை கட்டிக்கொண்டு சுருக்கினன் கலப்பை. கலப்பைனா அந்த யாழ் கருவி வைக்கக்கூடிய பை, சுருக்குப்பை. அந்த சுருக்குப்பையில் சுருக்கி கட்டிக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது யாழ் இசைக்கருவியை, இப்போ நீங்கள்லாம் பேக் மாட்டிருப்பீங்கள்ல, அந்த நூலை விரிச்சோம்னா பேக் விரியும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நூலை இழுத்தோம்னா பேகு மேல் பகுதி வாய்ப்பகுதி சுருக்கிக்குது இல்லை, அந்த மாதிரி அந்த சுருக்கு பையில் யாழ் கருவியை வைத்து சுருக்கி நான் கட்டிக்கொண்டு மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அர். மரத்தை வெட்டி தச்சு தொழில் செய்கின்ற தச்சனின் கைவல், வலிமையான சிரா அர் பிள்ளைகள். அதாவது மரத்தை வெட்டி தச்சு தொழில் செய்கின்ற தச்சனின் வலிமையான பிள்ளைகள்
மழுவுடை காட்டகத்தே அற்று, மழுவுடை கோடாரியுடன், கையில் கோடாரியுடன் காட்டகத்து காட்டுக்குள்ளே சென்று மரங்களை வெட்டி பிழைப்பை நடத்துவார்கள். அதுபோல எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, கலைத்தொழில் திறமையுள்ள எங்களுக்கு இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் சோறு தவறாமல் கண்டிப்பாக கிட்டும் என்று ஔவையார் வாயில் காவனிடம் சொல்கிறார். இன்னொரு டைம் சொல்றேன், அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே கேளுங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, அதாவது அறிவையும் புகழையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மாய்ந்து விடவில்லை. உன் மன்னன் தான் பரிசு தர காலம் தாழ்த்துகிறான், என் திறமையை அறியவில்லை. உன் மன்னன் இல்லாட்டினா என்ன, வேறு உலகத்தில் அறிவிலையும் புகழையும் சிறந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லை. இந்த உலகம் இன்னும் அறிவையும் புகழையும் பெற்றிருக்கக்கூடியவர்களை பெற்றிருக்கக்கூடியது இந்த உலகம். ஆதனால் என் இசைக்கருவியால் இசைக்கருவியை கட்டிக்கொண்டு சுருக்குப்பையில் வைத்துக்கொண்டு மரத்தை வெட்டி தச்சு தொழில் செய்கின்ற தச்சனின் வலிமையான பிள்ளைகளின் கையில் கோடாரியுடன் காட்டின் உள் சென்று மரத்தை வெட்டி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். அதுபோல எத்திசையிலும் சென்றாலும், அதாவது கலைத்தொழிலில் வல்லமையான புலவர்கள் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் கண்டிப்பாக உணவு கிட்டும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த செய்தியை வாயில் காவனிடம் ஔவை பிராட்டியார் சொல்கிறார். இதுல அழகா உவமையின் வாயிலாக சொல்லியிருக்கிறாரு. கைவள் சிரா அர் மரங்கொள் தச்சன், மரத்தை வெட்டி தச்சு தொழில் செய்கின்ற தச்சனின் வலிமையான பிள்ளைகள். அந்த வலிமையான பிள்ளைகள் யாருக்கு உவமை? புலவர்களுக்கு உவமை. மழுவுடை, புலவர்கள் அறிவு நிரம்பியவர்கள். பிள்ளைகளின் கையில் கோடாரி, அந்த கோடாரி எதற்கு உவமை? புலவர்கள் அறிவானவர்கள். அப்ப பிள்ளைகள் கையில் கோடாரியுடன் காட்டகத்து செல்லும் போது, காட்டின் உள் செல்லும் போது அவங்களுக்கு மரம் கிடைக்கும். அந்த மரத்தை வெட்டி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். அதுபோல புலவர்கள் இந்த நாடு இல்லாமல், இந்த ஊர் இல்லாமல் அடுத்த ஊருக்கு சென்றால் அவர்களுக்கு அங்கு மற்ற அரசர்களை சிறப்பாக பாடி பரிசில்களை பெற்று செல்வார்கள் அப்படிங்கிற பொருள்ல பாடியிருக்கிறார் ஆசிரியர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் பாடலுக்கு முழுமையா பொருள் சொல்றேன், கவனமா கேட்டுக்கொள்ளுங்கள். வாயில் காவலனே, வாயில் காவலனே, வறுமை நிலையில் வாழக்கூடிய புலவர்களாகிய நாங்கள் வள்ளல் தன்மை கொண்டவர்களை அணுகி மன தைரியத்தோடு, மன வலிமையோடு அவர்களை சிறப்புகளையும் பெருமைகளையும் கவிதைகளாக பாடுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி அறவழியில் நடப்பதற்கான அறிவார்ந்த சொற்களை அவர்கள் மனதில் விதைத்து தாம் எண்ணியதை முடித்துவிட்டோம் என்று பரிசிலை பெறக்கூடிய வறுமை நிலையில் உள்ளவர்களாகிய புலவர்களாகிய நாங்கள் அவ்வேளையில் அரசர்களையும் வள்ளல்களின் சிறப்பை அறிந்து பாடக்கூடிய, கவிதையின் சிறப்பை அறிந்து தரக்கூடிய பரிசை எதிர்பார்க்கும் வறுமை நிலையில் உள்ள புலவர்களாகிய நாங்கள், அப்படிப்பட்ட வறுமை நிலையில் வாழக்கூடிய புலவர்களுக்கு வாயிலை அடையாமல் காவல் காக்கும் வாயில் காவலனே, விரைவாக ஓடும் குதிரையை பெற்றிருக்கக்கூடிய தலைவன்
அதியமான் நெடுமான் அஞ்சி. தன் திறமை அறியாதவன், தன்னை நாடி வரக்கூடிய புலவர்களின் திறனை அறிந்து பரிசிலை தர வேண்டும் என தகுதியை அறியாதவன். என் அறியலன்கொள், என்னுடைய திறமை எது என்றும் அறியாதவன். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. அறிவையும் புகழையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகமும் இன்னும் வெற்றிடம் ஆகவில்லை. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. அதனால் என் யாழ் இசைக்கருவியை கட்டிக்கொண்டு என் சுருக்கு பையில் வைத்துக்கொண்டு நான் செல்கிறேன். உவமை: மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அர். மரத்தை வெட்டி தச்சு தொழில் செய்கின்ற தச்சனின் வலிமையான பிள்ளைகள், சிரா அர் பிள்ளைகள், அவனுடைய குழந்தைகள். மழுவுடை காட்டகத்தே, பிள்ளைகளின் கையில் கோடாரியுடன் காட்டிற்குள் சென்று கிடைக்கும் மரங்களை வெட்டி தன் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தச்சர்கள். அதுபோல கலை தொழிலில் திறமையுள்ள எங்களுக்கு இவ்வுலகில் எத்திசையிலும் சென்றாலும் அத்திசையில் தவறாது உணவு கிட்டும் என்று கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த சிறப்பை பற்றி ஔவையார் வாயில் காவனிடம் சொல்கிறார். மன்னனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லுகிறார். இது கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆற்றலும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை ஆற்றுணா வேண்டுவது இல். அதாவது கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஆற்றுணா வேண்டுவது இல். அவன் செல்லும் இடங்களுக்கு கட்டிச்சோறு தேவையில்லை. கல்வி கற்றவனை சிகப்பு கம்பளம் போட்டு சிம்மாசனத்தில் அமர்த்தி வரவேற்பார்கள். மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த செய்தியை இங்கு ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது, வெள்ளத்தால் அழியாது வெண்தளால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது. அதாவது இந்த கல்வியின் சிறப்பு, கல்வி அறிவு பெற்றிருக்கிறவர்கள், கல்வியினுடைய புகழ் கொடிய வெள்ளத்தாலும் அழியாது, கொடிய நெருப்பாலும் வேகாது, பகைவராலும் கைப்பற்ற முடியாது, திருடர்களுக்கோ பயமில்லை. இப்படிப்பட்ட அந்த கல்வி செல்வம் இருக்கிறதுனால எங்கு சென்றாலும் கற்றவருக்கு சென்றவரெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த சிறப்பை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, பாடலுக்கான பொருள் நாம் பார்த்துள்ளோம். இதை மனப்பாட பாட்டு. எந்த அடி அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அரு மழுவுடை காட்டகத்தே அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. இது மனப்பாட பகுதி. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த புறநானூற்றில் நமக்கு என்ன திணை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாடான் திணை. அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூடுவதை நாம் என்னன்னு சொன்னால் பாடான் திணை. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவதை நாம் என்னன்னு சொன்னால் பாடான் திணை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாடான் திணை 2 மதிப்பெண் வினாவில் கேட்டால் இவ்வளவும் எழுதுனா 2 மதிப்பெண் வினா. அதே பாடான் திணை 4 மதிப்பெண் வினாவில் கேட்குறாங்க, பாடான் திணை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த திணை இலக்கணம் எழுதணும். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. சான்று பாடல் இருக்கக்கூடிய ஒரு லைன் எழுதணும். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே
அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பாடலை பாடிய ஆசிரியர் ஔவையார். விளக்கம், இந்த பாடலுக்கான விளக்கம் எழுதணும். வாயிலை அடைக்காத காவலனை விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமானஞ்சி தன்னுடைய தகுதியை அறியோனா, இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை, இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லை. எம் யாழினை எடுத்துக்கொண்டோம், கருவிப்பையையும் சுருக்கிட்டு கட்டி கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல கலைத்தொழிலில் வல்ல எங்களுக்கு இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும் அப்படிங்கிற இந்த செய்தியை எழுதணும். திணை பொருத்தம். நினைத்ததை சாதிக்கும் புலவர்களின் வலிமையும் வள்ளல்களின் குறைத்தன்மையும் வெளிப்படுத்துவதால் இது பாடான் திணைக்கு பொருந்துவதாயிற்று. இவ்வளவும் எழுதுனா 4 மதிப்பெண் வினா முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது துறை, பரிசு துறை. பரிசு வேண்டி வாயில் நிற்பது. கல்வியில் வல்ல புலவர்கள் பரிசு வேண்டி மன்னர்கள் மற்றும் வள்ளல்களின் வாயில் நிற்பது பற்றி கூறுவது பரிசில் துறை. பரிசில் துறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கல்வியில் வல்ல புலவர்கள் பரிசு வேண்டி மன்னர்கள் மற்றும் வள்ளல்களின் வாயில் நிற்பது பற்றி கூறுவது பரிசில் துறையாகும். எவ்வளவும் எழுதுனா 4 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினாவுக்கான ஆன்சர். இப்போ இந்த பாடல்ல இருந்து நமக்கு 1 மதிப்பெண் வினா கேட்பாங்க. பாடல் லைன்ல இருந்து காவினன் கலனே சுருக்கினன் கலப்பை. இப்பாடல் அடியில் கருவி என்னும் பொருள் தரும் சொல் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன எழுதுவீங்க? கலனே அப்படின்னு சொல்லி நாம் எழுத வேண்டும். அடுத்தது நுழையும் முன் பகுதியிலிருந்து நமக்கு 1 மதிப்பெண் வினா கேட்பாங்க. வாழ்வின் அணியாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டா, வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. அடுத்தது பாடல்ல கடைசி லைன்ல இருந்து கேட்குறாங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே யாருக்கு? கற்றோருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுனா 1 மதிப்பெண் வினா. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நம்ம இலக்கண குறிப்பு பார்ப்போம். வயங்கு மொழி, விளங்குகின்ற சொற்கள். மொழி, விளங்குகின்ற மொழி. அப்போ மொழி பெயர்ச்சொல் வயங்கு விளங்குகின்ற வினையை குறிக்குது. காலம் கறந்த பெயரச்சத்தை நம்ம என்னன்னு சொல்லணும்னா வினைத்தொகை. அடையா துணைக்கால் பெற்று வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும், அறிவும் புகழும் எண்ணிக்கையில் வரக்கூடிய உண்மை தொகையை நம்ம என்னன்னு சொல்லணும்னா எண்ணுண்மை. சிரா அர், குழந்தைகள். சிரா அரு, ஒரு சொல்ல 2 அசையா பிரிக்கலாம். சிரா அர். அப்போ இதை நாம் என்னன்னு சொல்லணும்னா இசை நிறை அளபடை. அடுத்தது புணர்ச்சி. எத்திசை எப்படி பிரிக்கலாம்? ஏ கூட்டல் திசை. அப்போ என்ன விதி? இயல்பினும் விதியினும் என்ற உயிர்முன் காசாதாபா மிகும் என்னும் விதியின்படி நிலைமொழி ஈற்று உயிர் ஏ. நிலைமொழி ஈற்று உயிர் ஏ முன் வருமொழி முதலில் தீ. வல்லின உயிர்மை எழுத்து தீ வந்திருக்கு. அப்போ அது என்ன ஆகும்? மிகுந்து புணரும். அப்போ எத்திசை என்று புணர்ந்தது. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. எத்திசை ஏ கூட்டல் திசை. இப்போ இதுக்கு என்ன விதி? இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மும் காசாதாபா மிகும் என்னும் விதியின்படி நிலைமொழி ஈற்று உயிர் ஏ. அதான் நிலைமொழி ஈற்று உயிரெழுத்து முன் வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து தீ. அப்போ
காசாதபா வந்திருக்கிறதுனால அது அப்படியே மிகுந்து புணரும். அப்போ என்னவா புணரும்? எத்திசை என்று புணர்ந்தது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் இயல் 4ல் புறநானூறு பகுதியை நாம் பார்த்துள்ளோம். இந்த புறநானூறு நூற்குறிப்பு நூல்வெளியில் பார்த்தோம். ஔவையார் குறிப்பு நூல்வெளியில் பார்த்துள்ளோம். நுழைமுன் கருத்து நாம் பார்த்துள்ளோம். பாடலுக்கான பொருள் விளக்கத்தையும் நாம் பார்த்துள்ளோம். இது மனப்பாட பாடல். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றோ அதனால். காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, மரங்கொள் தச்சன் கைவரல் சிரா அர், மழுவுடை காட்டகத்தே அற்றே, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படிங்கிற அந்த மனப்பாட பாடலை பார்த்துள்ளோம். அடுத்தது பாடான் திணை சான்று பார்த்துள்ளோம். துறை பார்த்துள்ளோம். அடுத்தது பாடலிருந்து 1 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, 2 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க பார்த்துள்ளோம். இலக்கண குறிப்பு பார்த்துள்ளோம். புணர்ச்சி விதையையும் நாம் பார்த்துள்ளோம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பாடத்தை நன்கு கவனமாக பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பாட வேளையில் நாம் சந்திக்கலாம்.